இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவி அவரோட இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அதில் நிறையா விஷயங்கள் வந்து எதிர்மறையாக பேசுகிறாங்க. நானுமே ஆரம்பத்தில் நினச்சேன் ஜெயம் ரவி அவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த சொன்னாங்க இதில் வந்து தனுஷ்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து இன்வால்வ் பண்ணியிருந்தாரு, அதனால தான் ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்த்தி ரவி அவங்க கிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயம் ரவி வந்து ஏதோ ஒரு பாடகி கனிஷ்கான்ற ஒரு பாடகி கூட கம்பைன் பண்ணி பேசினாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் கூடவுமே வந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இப்படி நிறையா போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ கன்ஃபார்மாக ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஜெயம் ரவி அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேரை பார்த்தாலே தெரியும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படிப்பட்ட ஹேபிட் உள்ளவங்கன்ட்டு. ஜெயம் ரவி மனே ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, அவரோட ஆரம்பகாலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவர் பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு மனுஷன். பார்க்கவே நல்ல லுக்காக இருக்காரு. அவரோட பேச்சுலேருந்து அவரோட ஆக்டிவிட்டிலேருந்து எல்லாமே இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அடிப்படாத ஒரு மனுஷன். இப்போ டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நிற்கும் போது தான் தெரியுது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு சந்தேகம், என்னடா அவங்க ஒய்ஃப் என்னடா எப்போ பார்த்தாலுமே சும்மா இந்த செலிபிரிட்டிஸ் கூட அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு குழந்தைக்கு அம்மா மாதிரி எல்லாமே சும்மா வந்து எப்படி சொல்றது சொல் பேச்சு கேட்காம பண்ணுற மாதிரியா இருக்குன்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, அது அவங்க ஃபேஷன், அவங்களுக்குள்ள அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது அவங்க ஒய்ஃப் கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக் மீன்ஸ் ஒரு டார்ச்சர் பண்றவங்க போல. ஜெயம் ரவிக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு போல இத்தனை வருஷமா. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் காரணம் அவங்க ரெண்டு பசங்களை தான் இருந்திருப்பாங்க. பாவம், ரெண்டு பசங்களோட லைஃப் போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் போல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இதுக்கு மேலே நம்மளால அதை பண்ண முடியாது, நம்மளால லைஃப்ல வந்து இனிமேல் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்றத தான் நினச்சி அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ என் லைஃப்னு விடுங்க, நான் காமனாக ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறேன். ஒருத்தவன் நல்ல ஒரு ஹேபிட் உள்ள பர்சன். அவன் அவங்க லைஃபாக வர ஒரு பார்ட்னர் ஒரு கரெக்டாக அமைச்சிட்டாலோ இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாக நல்லா அமைச்சிட்டாலோ பிரச்சனை இல்லை. அவன் லைஃப் எப்படியாவது வந்து எப்படியாவது ரன் பண்ணிட்டு போயிடுவான். அவனை போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு அவன் சொல் பேச்சை கேட்காம அவனை எல்லா விஷயத்துலையுமே நோட் பண்ணிக்கிட்டு அவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா அவன் யாராக இருந்தாலுமே, அவன் வந்து ஆக்டர்ல அவன் எந்த ஒரு சூழ்நிலையில எங்கே இருந்தாலுமே அவனால நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்படியே நம்மளை போட்டு யாராவது எப்பயுமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும், நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளால எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதே நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு லைஃப் பார்ட்னர், நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அதுக்காக தப்பே பண்ண கண்டிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல. அதெல்லாமே சகஜமாக எடுத்துக்கிட்டு ஒரு கண்டிஷனோ எல்லாமே சகஜமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் டெய்லியுமே டாக்ஸிக் பண்ணி 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 நம்மளை அப்படியே ஒரு மன அழுத்தத்தில் உருவாக்குறாங்க. அதுதான் ஜெயம் ரவி வந்து அங்கே அனுபவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் மேலே எந்த ஒரு நெகட்டிவாக இது மாதிரி வந்ததில்லை. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவர் வந்து போய் மாட்டிக்கிட்டு தான் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு பிக்கஸ்ட் டிசப்பாயின்ட்னஸ். எப்பவுமே பசங்க ஜென்ஸ் மட்டும் தான் தப்பு பண்ணுவாங்களா, என் லேடிஸ் தப்பே பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.